இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்றது மூலமா நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட ஈஸியாக நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அதிக இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மொத்த ஸ்ட்ராட்டஜிஸும் இதில் பிரேக் பண்ண போகிறேன். சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் இருக்குது இந்த வீடியோக்குள்ள அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைண்ட்ஸ் நான் என்ன சொல்ல போகிறேன், ஃப்ரீலான்சிங் பற்றி சொல்ல போகிறேன், ஒரு ஆப் பற்றி சொல்ல போகிறேன், நெக்ஸ்ட்டு எப்படி எக்ஸ்ட்ரா வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறது சொல்ல போகிறேன், ஸ்கிரிப்டிங் பார்ட் பற்றி சொல்ல போகிறேன், நெக்ஸ்ட் விஷுவலைசிங் அப்படின்ற டெக்னிக் பற்றி சொல்ல போகிறேன். லாஸ்ட்டாக தான் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், என்ன மெசேஜை நம்ம வந்து அவங்ககிட்ட பாஸ் பண்ணணும், அது மூலமாக நம்ம கிளைண்ட்ஸை ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லைன் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க உங்ககிட்ட கிளைண்ட்டாக க்ளோஸ் ஆகான்ற விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் ஏன் சொல்லிட்டேன்னா நீங்கள் வீடியோவை கிளியர் கட்டாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைண்ட்ஸ்னால் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்ம ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் சேனலுக்குள்ள. ஒரு கிளைண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்கில் செட்டை மணியாக மாற்ற முடியும். அதுதான் நம்ம ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாதிரி சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறீங்க, அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணி தரப்போம் ஒரு கிளைண்ட்டுக்கு. அதான் நம்மளால் கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணி தர முடியும். அந்த கிளைண்ட் தான் நம்ம மணி தரப்போம். ஸோ அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் சேனலுக்குள்ளே. சரி, இந்த கிளைண்ட்ஸ் பார்ட்னு வரும்போது எக்கச்சக்கமான கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரீஜனாக தான் நம்ம வந்து போய் அப்ரோச் பண்ணணும் கிளைண்ட்ஸை. எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா உங்களோட தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் சுருக்கி போனீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ திருச்சியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. திருச்சிக்குள்ளே இருக்க கிளைண்ட்ஸை ஃபஸ்ட் அக்வயர் பண்ணுங்கள். ஒரு 2-3 பேருக்கு அப்புறமா கொஞ்சம் அவுட்டர் போங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அவுட்டர் போங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அவுட்டர் போங்க. இப்படியே நீங்கள் உங்கள் பவுண்டரிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது பொறுத்து கொஞ்சம் கிளைண்ட்ஸ் ஈஸியாக அக்வயர் பண்ண ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக்கான ஐடியா. ஓகேங்களா? ஒரு ஆப் பற்றி நான் சொல்ல போகிறேன். கிளைண்ட்ஸ் எப்பயுமே நம்ம க்ளோஸ் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காலில் நீங்கள் உங்கள் ப்ரைஸ் ரேஞ்சையோ இல்லாட்டி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண முடியும், உங்கள் டீட்டெயிலை ஷேர் பண்ண முடியும். அவங்க வந்து ஹெசிடேட் பண்ணிட்டு ஓகே நம்ம வந்து கொஞ்சம் அவங்க பேக் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள நம்ம ஈஸியாக ஒரு காலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஒரு கூகுள் மீட்டோ இல்லாட்டி ஜூம்லேயோ கொண்டு வரலாம். அப்படி முடியலன்னா அவங்க நம்மகிட்ட பேச நினைக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா இல்லாட்டி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் மாதிரி அவங்க கிட்ட அனுப்பிச்சிட்டு அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்களே அவங்க டைமை செட் பண்ணி ஒரு ஜூம் மீட்டிங்கை அதுவாக க்ரியேட் ஆகிருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு ஆப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த ஆப் அது இருக்குது. இது பேர் கேலண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப் எப்படின்னா, இந்த லிங்க்கை நம்ம கிளைண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணால் எல்லா டைம் ஸ்லாட்ஸும் காமிக்கும். உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே செட் பண்ணிடலாம். இந்த டைம் ஸ்லாட்டாக நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு அவங்க அனுப்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து காலையில் வந்து ஒரு 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த கேலண்டர் ஆப்பில் நீங்கள் செட் பண்ணிட்டு ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அந்த கிளைண்ட்டுக்கு அனுப்புறீங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்லாட் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஸ்லாட் 1 மணி நேரம் ஸ்லாட் காமிச்சிட்டே இருக்கும். அவங்க எந்த ஸ்லாட்டில் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்களோ அவங்க அதை டெலெக்ட் பண்ணிப்பாங்க. டேட்ஸும் நிறைய காமிக்கும். எந்த டேட்ஸு ஒரு வாரத்தில் 5 நாள் தான் பிஸியாக இருப்பேன், ஃப்ரீயாக இருப்பேன், 5 நாள் காமிக்கும். அந்த 5 நாள் இருக்க ஸ்லாட்ஸ் காமிக்கும். அப்படி அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்து ஓகே சப்மிட் பண்ணும்போது உங்கள்கிட்ட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும், நம்மளோட கிளைண்ட்டோட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயில் ஐடியில் ஜூம் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஜூமில் பேச முடியும். என்ன பேசணும் ஏது பேசணுன்றது அப்கமிங் டாப்பிக்கில் நான் சொல்கிறேன். ஸோ காலில் கூட்டு வச்சு பேசுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒரு கிளைண்ட் கிட்ட அவங்கள க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இப்போ காலுக்கு வந்துட்டாங்க. காலுக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். சரி, எப்படி வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும்? நான் இப்போ வெப்சைட் டெவலப்பராக இருக்கேன். ஃப்ரீலான்சிங்கில் 4 பிளேஸஸாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து ஒரு வெப்சைட் கிரியேஷனுக்காக ஒரு கிளைண்ட்டை கூப்பிட்றேன். அந்த கிளைண்ட்டும் வெப்சைட் டெவலப் பண்ண வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட என்னென்ன விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு இந்த வெப்சைட் என்னென்ன விஷயத்துக்காக தேவைப்படுது. இந்த ஃபீல்டில் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு கிளாத்திங் பிராண்ட் வச்சுக்கோங்க. ஒரு கிளாத்திங் பிராண்டுக்கான ஒரு வெப்சைட் பண்ணி தரேன் வச்சுக்கோங்க. இந்த கிளாத்திங் பிராண்டுக்கான வெப்சைட்டை நம்ம செட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சா வந்திருப்பாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இந்த வெப்சைட் நீங்கள் வைக்கிறதுனால உங்களோட கிளாத்திங் பிராண்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, எப்படி நீங்கள் ஈஸியாக அவங்க வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க, எப்படி வந்து அவங்க ஆட் கார்ட் காட்டுவாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அழகாக மைன்யூட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம். இதுதான் வேல்யூ ஆடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூ ஆடிங் நீங்கள் பண்ணுறதுக்கு மூலமாகவே ஒரு கிளைண்ட் ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த பையனுக்கு விஷயங்கள் தெரியுது, இல்லை இந்த ஃப்ரீலான்ஸருக்கு இந்த விஷயங்கள் தெரியுது. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரீலான்சர் தான், நல்ல ஒரு வெப்சைட்டை பண்ணி தருவார். அந்த விஷயத்துக்கு அப்பயே நீங்கள் வந்து விஷுவலைசிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கணும். விச் இஸ் நத்திங் பட் அவங்க ஆல்ரெடி ஒரு சில ஐடியாஸ் வந்து கேதர் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா எனக்கு வெப்சைட் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இப்படி இருக்கணுன்ற எல்லா டிசைன்ஸையுமே நீங்கள் கேட்டு பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஒரு டைம் ஸ்லாட் சொல்லுங்கள். அந்த டைம் ஸ்லாட்டில் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில வெப்சைட் ரொம்ப பிடிச்சிருக்கோம், உங்களோட காம்படிட்டிவ் வெப்சைட் ரொம்ப பிடிச்சிருக்கோம், இல்லாட்டி டிசைன்ஸ்லேயே ஒரு சில யூனிக்கான டிசைன்ஸ் பிடிக்கும், எனக்கு எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் காலுக்கு அவங்க கூப்பிடும்போது லைவாக அவங்களுக்கான டெமோ வெப்சைட் அவங்களோட கம்பெனி நேமே போட்டு ஒரு டெமோ வெப்சைட் ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் இப்போ ஹோம் பேஜ் மட்டும் கிரியேட் பண்ணுங்களேன். இந்த அபவுட் அஸ் கான்டாக்ட் பேஜ்லாம் வைக்கிறது ஜஸ்ட் ஹோம் பேஜ் மட்டும் அது கிரியேட் பண்ண ரொம்ப நேரம் எடுக்க போகிறது, ஒரு 2 to 3 days கிரியேட் பண்ணிடலாம். அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி விஷுவலைசிங் அவங்களோட
ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பிராண்டுக்கான ஒரு வெப்சைட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைசிங்காக அவங்ககிட்ட காமிங்க. அப்படி நீங்கள் காமிக்கும் போது இன்னும் நல்லாவே அவங்க கிளைண்ட்டை உங்ககிட்ட க்ளோஸ் பண்ணணும், அவங்க உங்களோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸே அடங்கியிருக்கு. சரிங்களா? இது எல்லாமே நான் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே குட்டியாக நான் ட்ரை அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி நான் என்னோட கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய கிளைண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் நான் குட்டியாக யூஸ் பண்ண மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இப்போ உங்ககிட்ட குட்டியாக சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக தான் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைமில் ஃப்ரெஷ்ஷராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி அந்த கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கான கான்செப்டே இதை நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக கிளைண்ட் க்ளோஸ் ஆவாங்க அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் தான் என்னோட கிளைண்ட்டு, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரேன், எனக்கு ரிவ்யூ கொடுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரேன், நீங்கள் எனக்கு வந்து வேறு கிளைண்ட் ரெஃபர் பண்ணி தராங்க. அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க, நான் ரெஃபர் பண்ணி தரேன். இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அவங்ககிட்ட ப்ரைஸ் ரேஞ்சை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஒரு ஆவரேஜாக ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் கேட்குறீங்கன்னா அது வந்து ஒரு பாதி அமௌண்ட், ஒரு 20,000 பதிலாக ஒரு 10,000 சார்ஜ் பண்ணலாம், இல்லை 10,000 ஒரு 8,000 சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கு இன் ரிட்டனாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ வாங்கிக்கலாம். எப்பயுமே இந்த ரெஃபரல் சொல்கிறவங்கள நம்பவே கூடாது. அப்படி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சரி, அந்த கிளைண்ட்டை நம்மக்கிட்ட க்ளோஸ் பண்ண வைக்கிறதுக்கு விஷயம் என்ன பண்ணணும்னா, இப்போது நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட டெமோ வெப்சைட் விஷயம் காமிச்சிருக்கேன். இந்த விஷுவலைசிங் டெக்னிக்கில் தான் நம்ம அவங்கள கிராஜர் பண்ண முடியும். இந்த விஷுவலைஸாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்ல, இந்த மாதிரி தான் இருக்க போதும் உங்கள் வெப்சைட், இது வந்து ஒரு டெமோவான ஹோம் பேஜ் தான், இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷுவலைஸ் பண்ணுறல. இந்த விஷுவலைஸ் காமிக்கும் போது இந்த விஷுவலைசிங் தான் கம்ப்ளீட்டாக இது அப்படியே டிட்டோவாக இதோட அட்வான்ஸாக தான் உங்களுக்கு வரப்போகுது. சப்போஸ் இந்த விஷுவலைசிங் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக என்னோட ஒர்க்ஸை நான் இன்னும் நிறைய விஷுவலைசிங் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சப்போஸ் அந்த விஷுவலைஸ் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காமிக்கும் போது ஒரு 2 to 3 டிசைன்ஸ் மாடல்ஸில் காமிக்கும் போது இன்னும் நல்லா பிடிச்சிருக்கும், இன்னும் நிறைய டிசைன்ஸ் அண்ட் மாடல்ஸ் வச்சுருக்காங்க, இன்னும் நல்லா டிசைன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்ககிட்ட தைரியமாக சொல்லலாம், உங்களுக்கு இந்த டிசைன்ஸை பிடிக்கலன்னா நீங்கள் வந்து என் கூட ஒர்க் பண்ண வேணாம், ஏன்னா இதோட என்னால் அட்வான்ஸாகவே கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரி எனக்கு வெப்சைட் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னால் பண்ணி தர முடியும். சப்போஸ் நான் பண்ணுற வெப்சைட் நான் டிசைன் பண்ணி பிடிச்சிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து மணி தர தேவையில்ல அப்படின்ற ஒரு ப்ரூஃப் தரலாம். உங்களோட ஒர்க்ஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, கண்டிப்பாக உங்கள் ஒர்க் மேலே நம்பிக்கை இருக்கும், நீங்கள் பண்ணுற வெப்சைட் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் மணி தர வேணாம் அப்படின்னு மேபி சொல்லலாம். இது வந்து ஒரு சில டைம் டபுள் ஏஜர் ஸ்குவாடாகவும் மாறலாம். நீங்கள் வந்து சப்போஸ் வேணும்ட்டே பிடிக்காமல் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். பட் அந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாகணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் கிளைண்ட் அக்வயர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸில் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு ஹாஃப் ரேட்டில் பண்ணித்தரேன்றது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இல்லாட்டி நான் உங்களுக்கு டெமோ ஆப்ஷன்லேயே நீங்கள் கேட்குற மாதிரி ஃபுல்லாக பண்ணித்தரேன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாதி வரையும் கொடுக்குறதுன்றது உங்களோட ஆப்ஷன். இல்லாட்டி நீங்கள் சொல்கிற அந்த ஃபுல் டிசைன் வெப்சைட்டே நான் ஃபுல்லாக டெமோவில் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எனக்கு நான் மெயின் வெப்சைட்டாக பண்ணித்தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெஸ்ட்டான விஷயம் இருக்கும். ஏன்னா அவங்க ஆக்சுவலாக எதிர்பார்க்குற மொத்த இதுவுமே டெமோவில் காமிக்கும் போது இன்னும் நல்லாவே அவங்க ஒத்துப்பாங்க நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல் ஒர்க்குமே நம்ம டெமோவில் காமிக்கிறோம் அப்படின்ற ஒரு ப்ரூஃப் நீங்கள் வச்சாலே அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், ஒத்துக்கிறேன். ஒரு ஃபுல் டெமோ வெப்சைட் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பட் அதை டைம் எடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட கிளைண்ட்டாக ஒர்க் ஆவாங்க, அதில் எந்த டவுட்ஸுமே கிடையாது. சரிங்களா? சரி, நீங்கள் இப்போது நான் லேர்ன் பண்ண இந்த ஃப்ரீலான்சிங்கில் நிறைய ஸ்கில் செட் லேர்ன் பண்ணலாம், என்ன ஸ்கில்ஸ் வேணால் லேர்ன் பண்ணலாம். பட் ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெப்சைட் டெவலப்பராக more than 4+ இயர்ஸாக ஒரு earning more than 1 lakh per month கிளைண்ட் ஃப்ரீலான்சராக இருக்கேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணணும்னா எப்படின்னா கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ணி தர முடியும். ஸோ இது படிக்க ரொம்ப டைம் எடுக்காது, 1 வீக்கில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் மெத்தட்ஸும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக லேர்ன் பண்ண முடியும். இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண ஒரு சில ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை நான் உங்கள்கிட்ட ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இது எல்லாமே கோடிங் நாலேஜ் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வெப்சைட்ஸ். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும், கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ண முடியும். நான் more than 2,000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இப்போது யூடியூப்லேருந்து ஃபஸ்ட் பேட்ச்லேருந்து 18th பேட்ச் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்கமிங் பேட்ச்சில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ண நினச்சின்னா அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஃபார்ம் கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வரும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த வெபினாரில் இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, நீங்கள் நான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க, 10,000, 20,000, 15,000. அவங்க என்னென்ன ஸ்டடீஸ்லாம் அக்வயர் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள்.